ஹாய்ங்க. சிங்கப்பூரில் இருக்க செந்துரன் ரெஸ்டாரண்ட்டில் தான் இன்றைக்கி இட்லி எப்படி செய்கிறது, அதை எடுக்கிற விதம், இட்லி சாஃப்ட்னஸ்க்கு மல்லிப்பூ மாதிரி இட்லி இருக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறது எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பேஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லியோட பூர்வீகம்னு சொல்லுவாங்க சில பேர், இந்தோனேசியாவில் தான் இட்லி வந்துச்சுன்னு. ஆனால் இட்லி இந்தோனேசியாவோட சேர்ந்தது இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்தது. அதோட விதம் வேணால் இந்தோனேசியாவாக இருக்கலாம், ரைஸையும் உளுந்தையும் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுன்னு. ஆனால் இட்லியாக உருவம் எடுத்தது அது தமிழ்நாட்டில் தான். அதனால் இட்லி தமிழ்நாட்டோட உணவு தான், நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் இட்லி நம்மளோட நாட்டோட உணவு தான். இட்லிக்கு நான் 700 கிராம் இட்லி அரிசியும் 300 கிராம் உளுந்தையும் எடுத்திருக்கேன். 300 கிராம் உளுந்தையும் 700 கிராம் அரிசியும் தனித்தனியாக ஊற வச்சுட்டு உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க. உளுந்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கடுத்து அதே கிரனில் அரிசியும் தனியாக அரைச்சி விடுங்க. அரைச்ச பிறகு இட்லியும் அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றா உப்பு எல்லாம் வாட்டரோட கன்சல்ட்டிங்கு எல்லாம் பார்த்து கரெக்டான அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து அந்த மாவை நம்ம மீண்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இட்லி மாவு 6 மணி நேரம் புளித்த பிறகு அந்த மாவை அப்படியே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாமல் எடுத்து இட்லியோட பிளேட்டில் நம்ம ஊற்றணும். இட்லி ஒன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ண மாவு கூட மீண்டும் மீண்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இட்லி கல் மாதிரி ஆயிரும். அதனால் அந்த சாஃப்ட்னஸ் மல்லிப்பூ மாதிரி தொட்டால் அந்த மல்லிப்பூ மாதிரி இருக்கணும், அந்த இது கிடைக்கணும். அதுக்கு தான் நம்ம இட்லி வந்து கரெக்டான பக்குவத்தில் ஃபஸ்ட்டே நம்ம உப்பெல்லாம் போட்டு கரெக்டான அந்த இதில் டெம்பரேச்சர் மாவு புளிக்கணும் எல்லாமே இருக்குது. இட்லி 10 நிமிஷம் ஸ்டீமரில் வைக்கணும். இப்போ வந்து நம்ம இட்லி வந்து ஸ்டீமரில் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. கரெக்டாக இட்லி வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம். அதே மாதிரி இப்போ இட்லி எடுக்க போகிறோம். அதே மாதிரி இட்லி எடுக்கிறது ஒரு கலை. ஏன்னா எல்லாமே ஒரு கலையாக நம்ம லவ் பண்ணி பண்ணோம்னா, அதை நேசித்து பண்ணோம்னா அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். இட்லி வந்து அந்த துணியை கரெக்டாக எடுக்கிற விதமும் சரி, அதே மாதிரி இன்னும் அனுபவங்கள் உள்ள ஆளுங்க கரெக்டாக அதை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எடுக்கிற ஸ்டைலும் சரி, அதே மாதிரி எடுக்கிற விதமும் சரி. இந்த இப்போ இட்லி மேலே இன்னொரு இட்லி வைக்கிறாங்க, இதே மாதிரி இந்த அண்ணன் கரெக்டாக 4 தட்டு வைப்பார். இதே இட்லி மேலே இன்னொரு தட்டு, எல்லா இட்லியும் வச்ச பிறகு தான் அந்த இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வைப்பார். அந்த இட்லி எடுக்கிற கலையே தனி கலை. இட்லி பார்க்கையில உங்களுக்கே தெரியும், நல்ல சாஃப்ட்னஸ்ஸு மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிற ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இட்லி வந்து மல்லிப்பூ மாதிரி இருக்கணும், இல்லை குஷ்பூ மாதிரி இருக்கணும். இட்லி பார்க்கையில நல்லா அப்படி சாஃப்ட்னஸாக இருக்குது. நம்ம எடுக்கிற ரேஷியும் நம்ம எடுக்கிற ஃபயரில் அந்த ஸ்டீம் பண்ணக்கூடிய மெத்தடும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இட்லி நல்லா வரும். யார் வேணாலும் பண்ணிட முடியாது. இட்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். நம்ம இட்லி வந்து எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட முடியாது. இட்லி வந்து ஒரு கடைக்கும் சரி, ஒரு பிஸ்னஸுக்கும் சரி, ஹோட்டலில் அதோட நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி தான். இட்லி வந்து எடுத்தோம் கௌத்தம்னு இருந்துடக்கூடாது. இட்லி வந்து பார்த்து அதோட மெஷர்மெண்ட்டு, அதோட குவாலிட்டி, நம்ம தண்ணியில் ஊற வைக்க சோக் பண்ணுற இது, உளுந்து அரைக்கிற விதம், அரிசி எடுக்கிற விதம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய விதம், அது எத்தனை டெம்பரேச்சரில் அந்த மாவு இருக்கணும், எத்தனை மணி நேரம் வெயில்லையோ இல்லை ரூம்லேயோ எப்படி அதை வைக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதனால் இட்லி வந்து எல்லாம் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் அந்த இட்லி சாஃப்ட்னஸ். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோட்டலில் இருக்க ரெசிபி நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, வீட்டில் இருக்க ரெசிபியை தான் நம்ம வீட்டில் அம்மா பாட்டி இவங்க என்ன ரெசிபி மெத்தட் வச்சுருக்காங்களோ அதை தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம். ஏன்னா அதுதான் எங்கள் குருநாதரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அதே தான் இங்கே செந்துரன் ரெஸ்டாரண்ட் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம். ஏன்னா இவங்கெல்லாம் கடல் கடந்து சிங்கப்பூருக்கு அவங்க வீட்டை விட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த உணர்வும் அந்த ஃபீலிங்ஸும் கொடுக்கணும்னு சொல்லி தான் எங்களோட பாஸ் எங்களுக்கு எப்போதுமே சொல்லிக்கிருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.